எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். காங்கிரஸ் எதை ஒழுங்கா பண்றாங்களோ இல்லையோ அவதூறுகள் பரப்புறத மட்டும் பக்காவா பண்ணிட்டு வராங்க. இந்த பாஜகவை பாருங்க, அவங்க பொருளாதார வளர்ச்சியை பார்க்க சொல்றாங்க. ஆனா உண்மையாலேயே நம்ம நாடுடைய பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. ரூபாய் விசஸ் டாலரை பாருங்க, தனிநபர் சேமிப்பு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத பாருங்க, அரசாங்கத்தின் கடன் அளவு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க, வறுமை குறித்தான புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பாருங்க அப்படின்ற மாதிரி முழுசா ஒரு விஷயத்தை பத்தி பேசாம பாதி பாதி மட்டும் பேசி அவதூறுகளா பரப்பிட்டு வராங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி என்ன நிலையில இருக்கு அப்படின்றத இவங்க வாயை திறக்கல. ஏற்றுமதி வளர்ச்சி எந்த அளவு இருக்கு அப்படின்றத இவங்க யாருமே வாயை திறக்கவே இல்லை. முதலீடுகள் பத்தி இவங்க பேசவே இல்லை. டிஜிட்டல் மயமாக்கலால நடந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத இவங்க யாருமே மூச்சே விடல. ஆனா உள்நாட்டு உற்பத்தி குறித்து தவறான தகவல்களை மட்டும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாம இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபேக்ட் பார்க்க போறோம். ஃபேக்ட் மட்டும் வச்சு இவங்க பேசக்கூடிய அவதூறுகளுக்கு பதிலடிகளை கொடுக்க போறோம். நாடு நாசமா போகுது, பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த காங்கிரஸ்காரனுங்க பேசுறாங்க இல்லையா? இது மாதிரி இவங்க பேசுறது புதுசே கிடையாது. எப்பவுமே இவனுங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ இந்த அளவு வாய் கிழிய கிழிய பேசுறானுங்களே, இவனுங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல நாடு என்ன நிலையில இருந்தது, அந்த நேரத்தில் நாட்டுடைய பொருளாதாரம் என்ன நிலையில இருந்தது, அது குறித்து பேசுவானுங்களா? பேச மாட்டானுங்க. வாயை திறக்கவே மாட்டானுங்க. இப்போ நம்முடைய நாடு மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள்ல ஒரு நாடா இருக்கு. மிக வலிமையான பொருளாதார கட்டமைப்பை நாம இப்போ கட்டமைச்சிருக்கோம். இத நான் சொல்லல, பாஜக காரங்க சொல்லல, பாஜக இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லல, பன்னாட்டு பொருளாதார வல்லுநர்கள் இந்த பாயிண்ட முன்னெடுத்து வைக்கிறாங்க. செகண்ட் குவார்ட்டர் பினான்சியல் இயர்ல நம்முடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? 8.2%. யூபிஏ ஆட்சி காலகட்டங்கள்ல நம்முடைய பொருளாதார நிலை எவ்வளவு மோசமா இருந்துச்சு? இப்போ அந்த நிலை இருக்கா? இல்ல, அந்த நிலையெல்லாம் மாறியாச்சு, ஒட்டுமொத்தமா மாத்தியாச்சு. டிஜிட்டல் இந்தியா மூலியமா எல்லா இடத்திலுமே மாபெரும் புரட்சியானது நடந்திருக்கு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உள்நாட்டு உற்பத்தியை நாம பெரிய அளவுல பெருக்கியிருக்கோம். பல சாதனைகளை நாம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு பல சாதனைகளை நாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். சர்வீஸ் செக்டார்ஸ்ல நடந்த மாற்றங்களை குறித்து ஏன் இந்த காங்கிரஸ்காரனுங்க வாயை திறக்கவே மாட்டேன்றானுங்க? ஏற்றுமதியை தொட்டு உள்நாட்டு உற்பத்தியை தொட்டு பொருளாதார வளர்ச்சியில நாம என்னென்னத்தையோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். முதல் முறையாக நம்ம பாரத தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியானது சத்தமா இருக்கு. உலக நாடுகள் நம்முடைய வளர்ச்சியை உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டில் பேங்கிங் செக்டார், என்பிஏ, அந்நிய செலவாணி கையிருப்புகள்னு எல்லாத்திலுமே நாம உச்சத்தை தொட்டிருக்கோம். அடுத்து இந்த காங்கிரஸ்காரனுங்க பரப்பின அவதூறு விசித்திரமானது, வித்தியாசமானது. அதாவது பொருளாதார வளர்ச்சியில மேல்தட்டில் இருக்கக்கூடிய 10% பேரை தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க. ஒட்டுமொத்த வருமானமும் அந்த 10% இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் போகுது. கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சரியாவே இல்லை. 50%ல 15% பேருடைய வருமானம் அப்படின்றது தேக்க நிலையில இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இதனால கடன் சுமையானது அதிகரிக்குது. இதுதான் பொருளாதார வளர்ச்சியா? இதுதான் பாஜக சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு அவதூற பரப்பிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற இந்த கருத்துக்கள் எல்லாமே கம்யூனிஸ்டுக்காரனுங்க பேசுற கருத்துக்கள். நேரு மாமா கம்யூனிஸ்டுக்காரர். அவருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சித்தாந்தம் செத்து போச்சு. ஓகேவா? பட் அந்த சித்தாந்தத்தை இன்னமும் இவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் இப்படிதான் பேசுவாங்க. வேற எப்படி பேசுவாங்க? மத்தியில பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 800 மில்லியன் மக்களுக்கு இலவசமா ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மானிய விலையில வீடு கட்டி தராங்க. ஆயுஷ்மான் பாரத் மாதிரியான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள், மத்திய அரசுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை எளிமையான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட உபயோகப்படுத்துறாங்க. இதை மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி இருந்ததா? இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இப்பேற்பட்ட திட்டங்களே இல்லை. மத்திய அரசனுடைய திட்டங்களை நேரடியா யூஸ் பண்றது மேல்தட்டில் இவங்க சொல்லக்கூடிய அந்த சோ கால்டு 10% பீப்புளா யூஸ் பண்றாங்க கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் அந்த திட்டங்களை யூஸ் பண்றாங்க. இது இவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இதை பத்தியெல்லாம் இவனுங்க வாயை திறக்கவே மாட்டானுங்க, பேசவே மாட்டானுங்க. பட் செத்து போன சித்தாந்தமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கின்னு வந்து பேசுவானுங்க. அவனுங்க பேசுற மாதிரியான விஷயங்களை இங்க உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பானுங்க.
யூபிஏ விசஸ் என்டிஏ இந்த 2 ஆட்சியும் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத தயவு செய்து நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. கிராமப்புற வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருந்திருக்கு, தனிநபர் வருமானம் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு, நகர்ப்புற கட்டமைப்புகளுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, கல்வி வசதி, மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதின்னு ஒவ்வொரு துறையும் தயவு செய்து ஒப்பிட்டு பாருங்க. நாங்க அப்போ ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னத்தெல்லாம் புடுங்கணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த காங்கிரஸ்காரனுங்க வாய் கீழே கீழே பேசிட்டு இருக்கானுங்க. என்ன புடுங்குனீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது மாதிரியான திட்டங்கள் காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டத்தில் இல்லவே இல்லை. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது நடந்தது எல்லாமே ஊழல் தான், ஊழல் மட்டும்தான். நாடு நாசமாக போயிட்டு இருக்கும், பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருந்துட்டு இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க மற்றும் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தவங்க, இவங்களுடைய வருமானம் மட்டும் அதிகமாயிட்டே இருக்கும், அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கும். இவ்வளோ பேசுறாங்களே, அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஊழல்கள் குறித்து பேசுவாங்களா? அப்போ நடந்த ஊழல்கள் மாதிரி இப்போ ஏதாச்சும் ஊழல்கள் நடந்துட்டு இருக்கா? சொல்லுங்க. நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மக்களே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தயவு செய்து அந்த கேள்விக்கு உங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. கடந்த 10 வருஷத்துல நம்முடைய வாழ்வாதாரம் அப்படின்றது மாறி இருக்கா இல்லையா? திமுக ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வாதாரமே மாறி இருக்கு. அப்போ மற்ற மாநிலங்கள்ல, முக்கியமா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் மாறி இருக்கும் தானே? நாம நினைச்சதை வாங்க முடியுது, நாம நினைச்சதை படிக்க முடியுது, நம்முடைய ஆசைகளை, கனவுகளை, லட்சியங்களை ஈஸியா அடைய முடியுது. முக்கியமா பணம் சம்பாதிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. சாதாரண யூடியூபர் இப்போ கோடீஸ்வரன் ஆக முடியுது. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸா? காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டங்களை அவங்க செஞ்ச மாற்றங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி, இந்த காங்கிரஸ் காரணங்களா சொல்ற மாதிரி பொருளாதார வளர்ச்சியில அந்த வருமானமானது மேல்தட்டில் இருக்கக்கூடிய 10% பேருக்கு மட்டும்தான் போகுதுன்னா எப்படிங்க என்னுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்வாதாரம்லாம் மாறிடுச்சு? சொல்லுங்க, எப்படி மாறிடுச்சு? ஒன்றும் வேணாங்க. நீங்க யூபிஏ விசஸ் என்டிஏ இதை கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம். 2019 2024 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்த மாற்றங்கள், அதுக்கப்புறமா 2024 இப்போ இந்த நாள் வரைக்கும் நடந்த மாற்றங்கள், இதை ரெண்டுத்து மட்டுமே கம்பேர் பண்ணி பாருங்க. பாஜகவுடைய ஆட்சியானது தொடர்ந்து 3வது முறையாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. முதல் 5 வருடம், அடுத்த 5 வருடம், இப்போ இந்த 2 வருஷம், 1.5 வருஷம், இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றது தப்பே கிடையாது. ஆனா நீங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றோம்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறீங்க இல்லையா? அதை தயவு செய்து ஃபேக்டோட எடுத்து வைங்க, ப்ரூஃபோட எடுத்து வைங்க. சாலிட் ப்ரூஃப் அப்படின்றது தேவை. ஆனால் இவங்க ப்ரூஃபே இல்லாமல், அடிப்படை ஆதாரமே இல்லாமல் அவதூறுகளை அள்ளி வீசிட்டு வராங்க. ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், பிரதமராகணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி இருந்தால் போதாது, அந்த ஒரு பதவி வெறி மட்டும் இருந்தால் போதாது. நீங்கள் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறீங்க இல்லையா? அதெல்லாம் அடுத்தது தான், அதெல்லாம் 2வது 3வது பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், இந்த நாட்டின் மீது பற்றோட இருக்கணும், தேச பற்றோட இருக்கணும். அப்படி நீங்க இருக்கீங்களா? இல்ல. வெளிநாடுகளுக்கு போனா இந்த நாட்டை நீங்க கேவலமா தான் பேசுறீங்க. இந்த நாட்டை பத்தி அவ்வளோ அசிங்கமா மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. தேசிய கீதத்துக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்கறது கிடையாது. ஆனா நீங்க பதவிக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், பிரதமராகணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளோ மோசமாக இறங்கி என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் மக்கள் மதிப்பாங்களா? உங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? 3 முறை உங்களை விரட்டி அடிச்சாங்க பாருங்க. அப்படிதான் உங்களை விரட்டி அடிப்பாங்க. முதல்ல உங்க கட்சியிலலாம் ஒழுக்கமான யோகியமானவர்கள் யாராச்சும் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுக்கமா யோகியமானா இருந்தானுங்கன்னா அவனுங்க ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருக்க போறாங்க? சொல்லுங்க. ஒழுக்கமா யோகியமா இருக்கிறவங்க யாராச்சும் காங்கிரஸ் கட்சியில இருப்பாங்களா?